சாலையில் நடந்து சென்ற பொறியியல் பட்டதாரி மீது போதையில் வந்தவர் இருசக்கர வாகனத்தை ஏற்றினார். விபத்தை ஏற்படுத்தியவர் தப்பி ஓட அடிப்பட்டவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனாலும் பயனில்லை, அவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் கிராமத்தை சேர்ந்த அருணாகரன். வயதான தந்தை சிவலிங்கமும் தங்கை அருணாவதியும் இவரை நம்பியே வாழ்ந்து வந்தனர். அருணாகரன் விபத்தில் பலியான செய்தி கேட்டு அவரது வயதான தந்தையும் தங்கையும் துடுப்பிழந்த படகாக தவித்து போனார்கள். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த முத்தையாபுரம் காவல்துறையினர் வழக்கை முடித்து ஃபைலை க்ளோஸ் செய்து தூர போட்டு விட்டனர். ஆனால் குடும்பத்தின் ஆணிவேரை இழந்த தகப்பனும் தங்கையும் பரிதவிப்புக்கு ஆளாகினர். அவர்களே அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை சேகரித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விபத்தை ஏற்படுத்தியவரை கண்டறிய மனு கொடுத்தனர். மனுவிற்கு மறுவார்த்தை கூறவில்லை. அது குறித்த நடவடிக்கையும் எதுவும் இல்லை. இதனால் விரக்தியடைந்த தகப்பனும் மகளும் முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு புகார் மனு அனுப்பினர். அது அத்தனையும் அதே காவல் நிலையத்திற்கே வந்து சேர்ந்தது. எத்தனை மனுக்கள் யாருக்கு அனுப்பினாலும் விசாரணைக்கு இங்குதான் வர வேண்டும், நாங்கள் கூறுவதுதான் எடுபடும் என்று எகத்தாளம் பேசியது போலீஸ். 5 மாதங்கள் ஆகிவிட்ட பின்னரும் விபத்து ஏற்படுத்தி கொலை செய்த நபரை கண்டுபிடிக்க முடியாமல் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கின்றனர் முத்தையாபுரம் போலீசார். இதனால் சாவுக்கு காரணமானவரை கண்டறிய கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தந்தையும் மகளும் மனு கொடுத்து சென்றனர். இந்த மனுவும் அதே காவல் நிலையத்திற்கு தான் அனுப்பப்படும் என்பது அவர்களுக்கே தெரியும். என்றாலும் மகனின் சாவுக்கு நீதி கேட்டு தந்தையும் அண்ணனின் மரணத்திற்கு காரணமானவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தங்கையும் சட்ட போராட்டத்தை சற்றும் சளைக்காமல் நடத்தி வருகின்றனர். செகண்ட் டைம் நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு எஸ்பி சாரை பார்க்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் வந்து பார்த்து கொடுத்துட்டு போயிருக்கேன். நான் எஸ்பி சாரை பார்க்கல, இந்த தடவை பார்த்து கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நான் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னன்னு தெரியல, ஆஸ் அ உமனா இருக்கிறனால அவங்க இந்த வேலையை எனக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்களா, பிந்த வச்சுட்டு இருக்கிறாங்களா, டிலே பண்றாங்களா, என்னங்கிற ரீசன் எனக்கு தெரியாமே இருக்கு இது வரைக்கும். ஒன்னு அவங்க வந்து எனக்கு தமிழ்நாடு காவல்துறை மேல முழு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா கண்டுபிடிக்கிறதான எஃபிஷியன்ட் அவங்களுக்கு இருக்கு. பட் இந்த ஒரு கேஸ்ல மட்டும் ஏன் 7 months டிலே பண்றாங்கிறத எனக்கு தெரியல. அதனால எனக்கும் என் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஜஸ்டிஸ் வேணும். இதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி சஃபர் ஆகக்கூடாது. இப்படி ஒரு குடிகாரன் வந்து ஓட்டிட்டு போய் இடிச்சு ஒரு பையன் இறக்குற அளவுக்கு நடந்திருக்கு. இருந்தும் அவங்க கண்டுபிடிச்சு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும். இதுதான் என்னோட கோரிக்கை. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, என்கிட்டயுமே ஃபுட்டேஜ் இருக்கு, கொடுத்துருக்கு. அவங்க வந்து போட்டோவும் அதையும் நாங்க கம்பேர் பண்ணும்போது மிஸ்மேட்ச் ஆகுதுங்கிற மாதிரி அவங்க கொண்டுட்டு போறாங்க சொல்லியிருக்காங்க. இந்த போட்டோவும் இதுவும் இல்ல, நாங்க வந்து விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப எஸ்பி சாரும் அதே தான் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு அனுப்பப்பட்ட மனு மீதான விசாரணையே 5 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்ட நிலையில் போலீசாரின் அலட்சியத்தால் மனம் புழுங்கி தவிக்கும் அவர்களை காணும் போது ஒன்றுதான் சொல்ல தோணுகிறது. சட்டமும் நியாயமும் நீதியும் ஏழை மக்களுக்கு என்றுமே எட்டாக்கனிதான்.